அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பழனி பாலதண்டாதிபாணியை தெரியும். அதே பழனி மலைக்கு பக்கத்திலேயே அதே உயரமில்ல இன்னொரு மலை தான் இடும்பன் மலைங்கிறது தெரியுமா? முதல்ல இந்த இடும்பன் யாருன்னு பார்க்கலாம். சிம்மாசுரன், பத்மாசுரன், சூரபத்மன்கிற அசுரர்களுக்கும் அவர்களுக்கு கீழே உள்ள அசுரர்களுக்கும் எல்லாம் தலைவனாக இருந்து அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவன் தான் இந்த இடும்பன். திருச்செந்தூரில் அசுரர்களுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து சூரசம்ஹாரம் நடந்தபோது எல்லா அசுரர்களையும் அவர்களுக்கு கீழே உள்ள அசுரர்களையும் தன்னோட சக்தி வேளால் வதம் செஞ்சிட்டதுனால அவனுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்தபோது தான் அவனுக்கு ஞானம் வந்தது. அப்புறமா அவன் யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கோமேன்னு இனிமேலாவது நல்ல சிந்தனையோட நல்ல புத்தியாக வாழலாமேன்னு நினச்சிட்டு முருகனை நினச்சி தவம் பண்ண ஆரம்பித்த உடனே முருகன் அவன் முன்னால் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே எழும்ப நான் இத்தனை காலம்தான் கெட்டவனாக இருந்து எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். இனிமேலாவது நல்லவனாக மாறி எல்லோருக்கும் நல்லது செய்கிறேன். என்னோடய இறுதி காலம் வரைக்கும் உனக்கு அடிமையாக இருந்து பணிவிடைகளை செய்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை உடனே செய்கிறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறார். இதற்கிடையில் அகத்திய முனிவர் மேலோகத்தில் கந்தகிரிக்கு போய் முருகனை நினச்சி தவம் இருந்தார். அவருடைய தவத்தை மெச்சி முருகப்பெருமான் நேரில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். நான் பொதுகை மலையில் இருக்கேன். சிவனையும் சக்தியை வணங்கி தினம் இங்கே வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் சிவகிரியையும் சக்தி கிரியையும் என்னோடய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே முருகன் சரி எடுத்துகிட்டு போன்னுட்டார். அகத்தியர் தன்னோட தவ வலிமையால் அந்த 2 மலையையும் எடுத்துகிட்டு வந்து கேதார்நாத் கூர்ச்சவனத்தில் இறக்கி வச்சுட்டு இனிமேல் இந்த மலையை நம்மளால் தூக்க முடியாது, முருகன் கருணை வச்சாதான் முடியும்னு நினச்சிட்டு பொதுகை மலைக்கு போயிடுறார். இதை பார்த்துட்டு இருந்த முருகன் அகத்தியருக்கு நாம் உதவி பண்ணணும்னு முடிவெடுத்து இடும்பனோட கனவுல வந்து எனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்கிறேன்னு சொன்னியே, இப்போ நான் சொல்கிற வேலையை பண்ணுன்னு சொல்லி பொதிகை மலையில் அகத்தியர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் என்னை முருகன் அனுப்பினா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கோன்னு கேளுன்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே இடும்பன் அகத்தியரை பார்த்து முருகன் சொன்னபடியே சொல்லி எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கோன்னு கேட்குறான். உடனே நாம் வேண்டினது முருகன் காதில் விழுந்துடுத்து போல இருக்குன்னு நினச்சிட்டு அகத்தியர் கூர்ச்சவனத்தில் சிவன் மலை சக்தி மலைன்னு 2 மலை இருக்குது, அந்த மலையை தூக்கிட்டு வந்து பொதுகை மலையில் வைக்கணும்னு சொல்கிறார். இடும்பன் என்ன மலையை தூக்கணுமான்னு கேட்டான். அதை தூக்கிறதுக்கு முன்னால் முருக மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு நல்ல பலமும் அது தூக்கிறதுக்கு வேண்டிய உதவிகளும் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். இடும்பன் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அவனுக்கு தேவையான கனமான குச்சி, வலுவான தோள்பட்டை, அஷ்டநாகங்கள்னு நிறையா கிடச்ச உடனே 2 பக்கத்துலேயும் 4 நாகங்களை வச்சு உரி கட்டி அதில் ஒரு பக்க உரியில் சிவமலையையும் இன்னொரு பக்க உரியில் சக்தி மலையையும் வச்சு நன்னா கட்டி 2 பக்கத்தையும் சமமாக வச்சு அந்த பெரிய குச்சியை தன்னோட தோளில் சுமந்துட்டு தன்னோட மனைவி இடும்பையோட கிளம்புறான். போகிற வழியில் ஒரு பெரியவர் இந்த பக்கம்தான் வராக நதி ஓடுறது, அதனால் நீ இந்த பக்கமே போன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் சொன்ன பாதையிலே வந்துட்டு இருந்த 2 பேருக்கும் ரொம்ப களைப்பாக இருந்தது. சரின்னு ஒரு இடத்துல பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார். அந்த சமயம் பார்த்து ஒரு சிறுவன் குடுகுடுன்னு ஓடி வந்து சிவன் மேலே ஏறி குதித்து விளையாடிண்டு நீ எதுக்கு இதை எங்கே இறக்கி வச்சுருக்கேன்னு கேட்ட உடனே இரும்பனுக்கு கோபம் வந்து நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் தான் அசுரர்களுக்கெல்லாம் குருன்னு சொன்னதும் அந்த சிறுவன் தன் கையில் வச்சுட்டு இருந்த குச்சியால் இடும்பனை லேசாக ஒரு தட்டின உடனே கீழே விழுந்து செத்து போயிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த இடும்பி ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிடுங்கோ, அப்படி இவரை காப்பாற்றுன்னு சொல்லி அழறா. உடனே அந்த சிறுவன் இடும்பனை பழைக்க வச்சு 2 பேருக்கும் பாலதண்டாதிபாணியாக காட்சி கொடுக்குறார். அப்புறமா இந்த 2 மலையையும் இங்கேயே இறக்கி வச்சுருக்கோ, பொதிகை மலைக்கு போக வேண்டாம், இதுதான் பழனி, இங்கே தான் வராக நதி ஓடின்ட்டுருக்கு, இந்த இடத்துக்கு பேர் திரு ஆவினன்குடி, நீ இந்த மலையிலிருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடு, என்னை வணங்க வரும் பக்தர்கள் உன்னையும் வணங்குவான்னு சொல்லி 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். முதல்ல காவடி தூக்கும் பழக்கத்தை இடும்பன் தான் ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா தான் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பறவை காவடின்னு நிறைய காவடிகள் கண்டுபிடிச்சி இப்போ நடத்திட்டு வரேன். முருகன் வழிபாட்டில் முக்கியமானது காவடி. பழங்காலத்தில் தோளில் சுமந்துட்டு போகிறதுக்கு காவுதல்னு சொல்லுவாள், அதுவே நாளடைவில் காவடின்னு ஆயிடுத்து. சரி, இப்போ இடும்பன் காயத்ரிக்கு போகலாமா? ஓம் மகாவீராய வித்மகே குஹபக்தாய தீமகி தன்னோ இடும்ப பிரச்சோத்யாத். பெரிய வீரனும் முருகனுடைய பக்தனுமான இடும்பனே உன்னை வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த காயத்ரியை தினமும் சொல்லிட்டு வாங்கோ, முருகன் உங்களுக்கு வேணுங்கிறத தருவார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.